மேடம் வணக்கம். வணக்கம் சார். மேடம் இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்கலாம் அப்டின்னா, நிக்கிதாட்ட வந்து சிபிஐ வந்து கேள்விகள் பல கேட்டிருக்காங்க. துருவி துருவி கேட்டிருக்காங்க. அதுல நெறைய விஷயங்கள் வந்து வந்திருக்கு. ஸோ அத பத்தி நெறைய மீடியாஸ் வந்து நெறைய சேனல்ல எல்லாத்துலயுமே பேசிட்டாங்க. நம்ம ஒரு புதிய தகவலா, உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்கள நீங்க பரிமாறிக்கோங்க மேடம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. இன்னும் யாரெல்லாம் நம்மளோட சேனல் ஏவி நெல்லை மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்மளோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ஓகேவா? ஸோ இப்போ விஷயத்துக்கு போகலாம். ஆக்சுவலாக நம்ம நிக்கிதா அவர்கள் கொஞ்ச நாளா அப்படியே கொஞ்சம் அமைதியா இருந்தது, ஒரு வாரமா. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, விசாரணைகள் அங்க நடந்துகிட்டே இருக்கு, இன்னும் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ தேர்ட் லேயரா வந்து நிக்கிதாவை வந்து இப்போ விசாரணையில எடுத்திருக்காங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து வெளியில வந்திருக்கு. ஆக்சுவலா வந்து நிக்கிதா கூறிய முக்காவாசி விஷயங்கள் பொய் தகவல் அப்படிங்கிறத வந்து சிபிஐ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா, நம்மளோட சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எக்ஸாமின் பண்ணி நிக்கிதா சொன்ன நான் இன்னைக்கு சொன்னேன்ல, அவங்க வந்து எந்த டைமென்ஷன்ல வந்து கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சிசிடிவி ஃபுட்டேஜ், ஃபாரன்சிக் ரிப்போர்ட், அப்புறம் அந்த நிக்கிதாவோட ஸ்டேட்மெண்ட், அது மட்டும் இல்ல நிக்கிதாவோட ரேபிட் ஃபயர் கொஸ்டின்ஸ், இதெல்லாம் சேர்த்து அவங்க லிங்க் பண்ணுவாங்க. இதெல்லாம் கனெக்ட் ஆகுதான்னு பார்ப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில நிக்கிதா வந்து வசமா இப்ப சிக்கிட்டாப்ல. ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னா, நம்மளோட சிசிடிவி ஃபுட்டேஜ்ல வந்து நிக்கிதா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் வந்து அஜித் கிட்ட தான் கார் சாவி கொடுத்தேன், அதுவும் போயிட்டு ரொம்ப நேரம் கழிச்சுதான் வந்தாரு, அந்த மாதிரி நிறைய மீடியால அவங்க வந்து பேட்டி கொடுத்திருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, சிசிடிவி ஃபுட்டேஜ்ல என்ன இருக்கு அப்படின்னா, அவங்க வந்து கார் சாவிய கொடுத்தது வந்து அஜித் கிட்ட இல்ல, என்ன ஒருத்தர் கிட்ட. சோ அவரு தான் காரை பார்க் பண்ணிட்டு அந்த சாவி குடுக்கல் வாங்கல் தான் அஜித்து கிட்ட இருக்குதுன்னு சொல்றாங்க. மத்தபடி காரை அஜித் எடுத்துட்டே போல, காருக்குள்ளேயும் போல, அந்த மாதிரிதான் சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருக்கு. காருக்குள்ளேயே அஜித் ஏறல, ஜஸ்ட் சாவி வாங்கி குடுக்க வைக்க அந்த மாதிரிதான் இருந்திருக்காப்ல. சோ அதனால நிக்கிதா சொன்னது ஃபுல்லுமே பொய், ஓகேவா? சோ அதன் அடிப்படையில இந்த மாதிரி நிறைய விசாரணைகள் நடக்குது. அது மட்டும் இல்ல, நிக்கிதாவோட விஷயத்துல, அந்த நகை விஷயத்துல பாத்தீங்க அப்படின்னா, அவங்க அம்மா கிட்ட கேட்கும்போது 5 பவுன் இருக்கு, இது கிட்ட கேட்கும் போது 10 பவுன் இருக்கு. அதே மாதிரி என்னெல்லாம், அதாவது அந்த ஆர்னமெண்ட்ஸ் வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கம்மல், வளையல், அந்த மாதிரிலாம் தோடு அப்படி இப்படி எல்லாம் இருக்குல்ல, அதோட வெரைட்டிஸ், அது வந்து எப்படின்னு சொல்லி நிக்கிதா கிட்டையும் அவங்க அம்மா கிட்டையும் ஸ்ட்ரைட்டா கேட்காம சுத்தி வளைச்சு கேட்டிருக்காங்க. இப்ப ஸ்ட்ரைட்டா கேட்டாதான் ரெண்டு பேரும் சொல்லி வச்சுட்டு வந்திருப்பாங்களா வீட்டுல இருந்தே, ஏமா இப்படி இப்படி சொல்லுங்க, அப்படி எப்படி சொல்லுங்கன்னு. ஆனா இது எப்படியோ சுத்தி வளைச்சு இந்த சுத்தி முக்கத்தோட ஆப்ல அவங்க தொட்டு கேட்கும் போது அந்த ஓல்டு லேடி வந்து வளரிட்டு 5 பவுன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. நிக்கிதா வந்து 10 பவுன் ஸ்ட்ராங்கா இருந்திருக்காப்ல. சோ இதுலயே நிறைய கான்ஃபிளிக்ட், கான்ட்ரவர்சி வந்திருக்கு ரெண்டு விஷயத்துக்கும். அது மட்டும் இல்ல, ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா, அந்த காரு சாவி வந்து ஃபர்ஸ்ட் அருண்குமார்ட்ட கொடுத்திருக்காப்ல. அவருதான் காரை ஓட்டி கொண்டு போய் பார்க்கிங்ல நிறுத்திட்டு சாவியை மட்டும் அஜித்திட்ட கொடுத்திருக்காப்ல. அடுத்து வந்து காரை எடுத்துட்டு வந்தது வந்து கண்ணன் அப்படிங்கிற ஒரு ஆளு. சோ அப்பவுமே கார் சாவியை அஜித்குமார்ட்ட கொடுத்து விட்டுருக்காப்ல. சோ அந்த இன்டர்மீடியேட்டரா தான் அஜித்குமார் வந்து சாவியை வாங்கி கொடுக்க வேலை பார்த்திருக்காப்ல. அவருக்கு கார் ஓட்டவே தெரியாது. ஆனா இவங்க கொடுக்கும்போது என்ன சொன்னாங்க, போயிட்டு பேட்டி கொடுக்கும்போது அஜித்குமார் தான் காரை எடுத்துட்டு போனாரு, திருப்பி சாவியை கொண்டு வரும்போது ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அந்த மாதிரி சொன்னாங்க. அந்த ரெண்டு வேற கண்ணன், அருண்குமார், இவங்க ரெண்டு பேரோட நேம் அந்த லேடி மென்ஷன் பண்ணவே இல்லை. சோ ஃபுல் அண்ட் ஃபுல் அஜித்குமார் மேலதான் அந்த இன்சிடென்ட்டை வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, இப்படி பிளேம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சோ அதுலயே ஒரு டவுட் இருந்தது நம்ம எல்லாத்துக்கும், ஒரே ஆளை மென்ஷன் பண்ணிக்கிட்டு. இல்ல மேடம், இப்ப இதுல வந்து பர்டிகுலரா இப்ப கண்ணன், அருண்குமார், இன்னும் இந்த கோயில்ல வேலை பார்க்குற ஊழியர், இவங்க எல்லாருமே இந்த கீயோட இன்வால்மெண்ட்ல எல்லாருமே இருந்திருக்காங்க. ஆனா பர்டிகுலரா அஜித்தை மட்டும் பிளேம் பண்றதுக்கோ இல்ல பாயிண்ட் அவுட் பண்றதுக்கோ என்ன காரணம்? சோ ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா, அதுதான் சொல்ல வரேன். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நம்மளோட எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களா, ரெக்டிஃபைட் எஃப்ஐஆர், அதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இவங்கள அஜித்குமாரை வந்து செத்துருவான்னு தெரிஞ்சே தாக்கி கொலை பண்ணிருக்காங்களாம். சோ ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் போட்ட எஃப்ஐஆர்ல என்ன பண்ணிருக்காங்க, அவருக்கு வந்து வலிப்பு நோய் இருந்தது, இந்த மூச்சு பிரச்சனை இருந்தது, அதனால அவர் வந்து விசாரணையில இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்கு. ரெக்டிஃபைடு எஃப்ஐஆர்ல நம்ம சிபிஐ அதிகாரிகள் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதியிருக்காங்க அப்படின்னா, அவரை வந்து வேணும்னே அந்த கொல்லணுங்கிற ஒரு முயற்சியில அவர் செத்துருவாருன்னு தெரிஞ்சே அவ்வளவு ஆக்ரோஷமா தாக்கியிருக்காங்க. சோ அந்த 5 காவலர்கள் ஆக்ரோஷமா தாக்கணும்னா ஒரு அடிப்படை என்ன காரணம்? அது மட்டும் இல்ல, நிக்கிதா வந்து ஸ்பெசிபிக்கா அஜித்தை பாயிண்ட் அவுட் பண்ணணும்னா அதுல ஏதோ சம்திங் பேக்ரவுண்ட் இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த கார் வந்து அந்த எல்லையை விட்டே வெளியே போல, அந்த கோயில் அந்த பார்க்கிங்கை விட்டே வெளியே போல.
ஆனா நிக்கிதா என்ன சொன்னாங்க, வெளியில எங்கேயோ போயிட்டு வந்திருக்கு காரு, ரொம்ப நேரம் கழிச்சுதான் வந்துச்சு, அந்த மாதிரி ஏதோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. சோ சுத்தி சுத்தி பார்த்தா எல்லாமே ஃப்ரேம்டு ஸ்டோரி. இது நான் அன்னைக்கே அந்த வீடியோலயே சொன்ன மாதிரிதான், ஃப்ரேம்டு ஸ்டோரி, ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃப்ரேம்டு ஸ்டோரி. இது வந்து அந்த பாவநாசம் கதைய மாதிரி ஒரு நாளை வந்து அப்படி ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க நிக்கிதா. இப்படி இப்படி நடந்தது, இது நடந்ததுன்னு சொல்லி பத்திரிக்கைக்காரங்களையும் பொதுமக்களையும் நம்ப வைக்கணுங்கிற ஒரு எண்ணத்துல 4-5 சேனலுக்கு பேட்டி கொடுத்திருக்காங்க. சரிதான், கோயம்புத்தூர் யுவராஜ் அந்த ஒரு கேஸ் இன்சிடென்ட் இதே மாதிரிதான். எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அவரும் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்ல ஈடுபட்டிருக்காரு. அது நம்மளோட காவல்துறையினரு அப்புறம் வக்கீல் எல்லாம் சேர்ந்து ஒரு பக்கமா டைரக்ஷன்ல கேஸ் கொண்டு போகும்போது இவரு தேவையில்லாம மீடியால என்ட்ரி ஆகி புதிய தலைமுறைக்கு பேட்டி கொடுத்து பக்காவா மாட்டிக்கிட்டாரு இந்த கேஸ்ல. அதே மாதிரிதான் நிக்கிதாவும் பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த கேஸ் நார்மலா அவங்க மீடியாக்கு வராம விசாரணை நடத்தியிருந்தா கூட கொஞ்சமாவது பொழைச்சிருப்பாங்க. இவங்க மீடியாக்கு வந்து இல்ல நான் நல்லவா, நான் உத்தமி, நான் தெய்வம், அவா இவான்னு சொல்லி தேவையில்லாம பேட்டியெல்லாம் கொடுத்து இப்ப தேவையில்லாம மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க கொடுத்த ரிப்போர்ட், அந்த மீடியா பிரஸ் மீட்டிங் இருக்குல்ல, அதெல்லாம் அந்த டாக்குமெண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்க வாயில இருந்து என்ன வருது இதெல்லாம் அவங்க வந்து மேட்ச் பண்ணி பாத்திருக்காங்க. உண்மையா பொய்யான அதுலயே நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இது வந்து எங்க அப்பா குதிர்க்குள்ள இல்ல அப்படின்னு சொல்லி தேவையில்லாம நிக்கிதா வந்து மாட்டிக்கிட்டாங்க இதுல. மேடம், இப்போ இந்த வழக்குல வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் புரியவே இல்லை. என்ன அப்படின்னா, இந்த கீயை பொறுத்தளவுல அருண்குமார், கண்ணன் மற்றும் இந்த அறநிலைத்துறையில உள்ள அதிகாரிகள் அவங்க இங்கன்னு நிறைய இடத்துல மாறி இருக்கு. ஆனா அஜித்தை மட்டும் பிளேம் பண்றதுக்கோ ஃப்ரேம் பண்றதுக்கோ என்ன காரணமா இருக்கும்? அதாவது கோயில்ல வந்து அத்தனை பேர் இருக்கும்போது ஒரு சம்பவம் நடக்கும்போது ஒருத்தங்களை மட்டும் பிளேம் பண்ணணும் அப்படின்னா மேபி அந்த சம்பவம் நடந்திருக்கலாம், நடக்காமலும் இருந்திருக்கலாம். அது விசாரணையில தெரிய வரும். ஆக்சுவலா இந்த பையனை மட்டும் குறி வைக்கணும் அப்படின்னா மேபி அந்த கோயில்ல ஏதாவது ஒரு இல்லீகல் இஷ்யூஸ் நடந்திருக்கும். சோ அதை மேபி அஜித் பார்த்திருக்கலாம். இல்லைன்னா நிக்கிதாக்கும் கோயில் நிர்வாகத்துக்கும் ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் நடந்திருக்கும் இல்லீகலா. சோ அதை ஏதாவது அஜித் காதுக்கு வந்திருக்கலாம். இல்ல ஏன்னா காவலர், கோயில் காவலர்னா எப்பவுமே கோயில்ல இருக்கிற ஒரு ஆள் அப்படிதானே. சோ அங்க யாரு வராங்க போறாங்க, என்ன நடக்குது, எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு தெரியும். சோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை வந்து அஜித் ஒருவேளை பார்த்திருக்கலாம், கண்டுபிடிச்சிருக்கலாம். சோ அதனால இவன் இருந்தா இனி பிரச்சனை நமக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து கூட இந்த ஸ்டோரிய ஃப்ரேம் பண்ணி பக்காவா நரேட் பண்ணி அதை வந்து காவலர்கள் மூலமா எப்படி பிரச்சனை வராம இது பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐடியாவோட பண்ணிருக்காங்க. ஏன்னா ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. ஏன்னா ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நாளைக்கு எதுவும் இஷ்யூஸ் வரும். அது மட்டும் இல்ல, போலீஸ் வந்து காவல்துறையினர் வந்து யூனிஃபார்ம்ல விசாரிக்கல, ஸ்டேஷனுக்குள்ள வச்சு விசாரிக்கல, மஃப்டில, அதுவும் வெளியில வச்சு அங்க அங்கன்னு ஒவ்வொரு இடமா மாறி, அதுவும் காவல்துறையோட அங்கீகரிக்கப்பட்ட வண்டி இல்ல, ஃபேக் நம்பர் பிளேட் வச்சு இது பண்ணிருக்காங்க. அப்ப இது எல்லாமே பிளான்ட் அண்ட் ஃப்ரேம்டு. சரியா, அதுல ஏதோ உள்ள நடந்திருக்கு. அதை மறைக்கிறதுக்காக நிக்கிதா அண்ட் டீம் இந்த மாதிரி எல்லாம் பிளே பண்ணிருக்காங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ரெக்டிஃபைடு எஃப்ஐஆர்ல சிபிஐ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவன் அடிச்சா செத்துருவான்னு தெரிஞ்சே தாக்கி கொலை பண்ணிருக்காங்க. அப்ப அஜித் வந்து சாகணும் அப்படிங்கறதுல ஒரு ரொம்ப பயங்கர மோட்டிவ்ல இருந்திருக்காங்க. சோ இது இந்த விஷயம் வந்து இதுல வெளிப்படுது. சோ என்ன விசாரணைகள்ல அடுத்தடுத்து என்ன தகவல், நிக்கிதாவோட மறுமுகம் என்ன. இப்ப நிக்கிதாவோட முக்காவாசி முகம் தெரிஞ்சிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாத்தீங்க அப்படின்னா அவங்க அம்மாவே சரியான போர்ஜரி, நிக்கிதா சரியான போர்ஜரி, எல்லாருக்கிட்டையும் நான் வேலை வாங்கி தரேன், அது வாங்கி தரேன், இது வாங்கி தரேன், காசு நிறைய ஏமாத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, நிக்கிதா இப்போ ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல லெக்சரரா ஒர்க் பண்றாங்க. சோ அவங்களோட குவாலிபிகேஷன் அது மட்டும் இல்ல, லெக்சரர் ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல லெக்சரரா ஒர்க் பண்ணணும்னா வெறும் குவாலிபிகேஷன் மட்டும் பத்தாது. சோ அதுக்குன்னு அவங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதி இருக்கணும். சோ எழுதி கிளியர் பண்ணி மெரிட் லிஸ்ட்ல வந்தாதான் நம்மளோட கவர்மெண்ட்ல சீட்டு கிடைக்கும், கவர்மெண்ட் போஸ்டிங் கிடைக்கும். சோ அதனால நிக்கிதா எப்படி அதை எடுத்திருப்பாங்க, ஏன்னா மத்தவங்க கிட்டயே நான் வேலை வாங்கி தரேன், கவர்மெண்ட்ல வேலை வாங்கி தரேன், அங்க லிங்க் இருக்கு இங்க லிங்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ தான் வேலையே எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்விக்குறிதான் எல்லாத்துக்கும் இருக்கு. சோ அதுலயுமே நிறைய பேருக்கு டவுட் இருக்கு, நிறைய கொஸ்டின்ஸ் அரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி எப்படி நீங்க வந்து இது பண்ண முடியும், மெரிட் லிஸ்ட்ல தான் அவங்க எடுத்தாங்களா இல்ல இந்த மாதிரி பிரைபரி கொடுத்து எடுத்தாங்களா சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க அப்பா வேற உயர் அதிகாரி, எல்லார் பழக்கமும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் இதுல. சோ மேபி அந்த மாதிரி எடுத்திருக்கலாம். சோ எல்லாமே ஃப்ராடு தானே, அவங்க அம்மா ஃப்ராடு, நிக்கிதா ஃப்ராடு, எல்லாம் அவங்க ஃபேமிலியே ஃப்ராடுன்னு தான் சொல்றாங்க. சோ அதனால நிறைய அந்த மாதிரி இல்லீகல் இஷ்யூஸ்ல அந்த ஃபேமிலி ஈடுபட்டு இருக்கு.
எனக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா, ஆக்சுவலா அத பத்தி நிறைய அலிகேஷன்ஸ் வந்திருக்கு. சோ காவல்துறையினர் ஏன் அவங்களோட இது வரைக்கும் நிறைய பேர் அவங்க மேல புகார் கொடுத்திருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட ஏன் வந்து ரீலுக் எடுக்கல, திருப்பி ஏன் அந்த கம்ப்ளைண்ட வந்து எஃப்ஐஆர் இது பண்ணல, எடுத்து என்ன ஏதுன்னு இன்வெஸ்டிகேட் பண்ணல? ஏன்னா இவ்வளவு பிரச்சனைகள் வருதுன்னா அவங்க ஏன் ப்ராப்பரா பண்ணல அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறியா இருக்குது இப்போ. ஓகே. இப்போ அவங்க எல்லாமே இப்போ நிகிதா வந்து எல்லா இடத்துலயுமே சொல்ற விஷயங்கள்னா, எங்க அம்மா வந்து வயதுக்கு மூத்தவங்க, சீனியர் சிட்டிசன், அவங்க இந்தந்த விதமான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கிறத அவங்க அம்மா மூலியமா இவங்க தப்பிக்கிறதுக்கு முயல்றாங்களா? ஆமா, அதுதான் ஆக்சுவலா அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததே அவங்க அம்மா பேர்ல தானே சார் கொடுத்திருக்காங்க. சோ ஏன்னா ஆக்சுவலா இப்போ அஜித் குமார பிளேம் பண்ணணும் அப்படின்னா நிகிதா வந்து ஒரு இன்சிடென்ட்டை ஃப்ரேம் பண்ணணும். ஓகேவா? சோ அந்த இன்சிடென்ட் என்ன, அந்த ஸ்கேன் எடுக்க போற இன்சிடென்ட். ஏன்னா நகை வந்து மிஸ் ஆகுது, மெயின் பாயிண்ட் அந்த ஜுவல் வந்து மிஸ்ஸிங், அப்படிதானே? சோ அப்ப அந்த ஜுவல் வந்து எப்படி மிஸ் ஆகுதுன்னு கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன, அதுக்கு ஆன்சர் பண்ணணும்னா என்ன, ஜுவல்ல நாங்க வந்து கலத்தி வச்சுட்டோம். எதனால கலத்தி வச்சீங்க? அப்ப நிகிதா சும்மா வந்து ஆமா ஏதோ சொல்லுவாங்களா, அமங்கலத்தன்மையா ஜுவல்ல கலத்த முடியாது. அவங்க அம்மா ஏஜ்டு பர்சன்ஸ், அவங்க காலத்துல அதுவும் என்ன ரீசன், ஹெல்த் இஷ்யூஸ்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஸ்கேன் எடுக்கணும் வயசானவங்கன்னா அம்மானா நம்பிடுவாங்க தானே எல்லாரும், வயசானவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும்னு. இப்ப நிகிதா ஸ்கேன் எடுக்கணும்னா யார் நம்புவா? நல்லா தானே இருக்காங்க, இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தானே 4 பேர் பேசுவாங்க. அதனால அம்மாக்கு ஸ்கேன் எடுக்கணும், அதனால நாங்க ஸ்கேன் சென்டர் போனோம். அது மட்டும் இல்ல, திருமங்கலத்துல இருந்து திருப்புவனம் வந்து 41 கிலோமீட்டர் கிட்ட வருது, கிட்டத்தட்ட 50 நிமிஷம் 1 மணி நேரத்துக்கு தான் ஆகுது. சோ இவ்ளோ ரிஸ்க் எடுத்து ஆக்சுவலா அவங்க ஸ்கேனுக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிருந்தாங்கன்னா இவ்ளோ ரிஸ்க் எடுத்து கோயிலுக்கு வந்து மத்தியானம் 12-1 மணி வரை டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளம்பணும்னு எப்படி நினைச்சிருப்பாங்க? சோ அதனால இது எல்லாமே ஆக்சுவலா ஸ்கேன் எடுக்க போறதே இவங்க வந்து ஃப்ரேம் பண்ணதான். ஆக்சுவலா கோயிலுக்கு வந்திருக்கலாம், இந்த மாதிரி இன்சிடென்ட ஒருவேளை அஜித் பார்த்திருக்கலாம், இல்லைன்னா தேவையில்லாம ஈகோ இஷ்யூஸ் கூட வந்திருக்கலாம். சோ அதன் அடிப்படையில அஜித் மேல இப்ப ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? இந்த மாதிரி நகை காணும் எப்படிமா நீங்க டக்குன்னு நம்ப மாட்டாங்கல்ல, எப்படிமா நகை காணும், எங்க கலத்தி வச்சீங்க, ஏன் கலத்தி வச்சீங்கன்னு கேட்பாங்க. சோ அப்போ எப்படி கலத்தி வச்சோம், ஓ அப்ப அம்மாவுக்கு வந்து ஸ்கேன் சென்டர்னு சொல்லுவோம், ஸ்கேனுக்கு நகை எல்லாம் எப்படியும் போட மாட்டாங்க, கலத்தி வச்சோம் அம்மா. அதுவும் அவங்க வந்து ஏஜ்டு சிட்டிசன், அவங்க பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா சீக்கிரமா சிவியரா ஆக்ஷன் எடுப்பாங்க. அதனால அந்த லேடி அவங்க அம்மா பேர்ல கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் அந்த லேடி அவங்க அம்மாவை பத்தி சொல்லணும், அவங்க அம்மாவும் நிறைய போர்ஜரி பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்ல வர, நிகிதாக்கு தண்டனை கொடுத்தா அவங்க அம்மாவுக்கும் சேர்த்துதான் தண்டனை கொடுக்கணும் விசாரணை அடிப்படையில தெரிய வரும்போது. ஏன்னா ஆகஸ்ட் 20ஆம் தேதி ரிப்போர்ட்ல எல்லாமே தெரிஞ்சிரும் யார் யார் மேல என்னென்ன தப்புன்னு. சோ இவங்களை வந்து கருணையின் அடிப்படையில எல்லாம் விட முடியாது ஏஜ்டு சிட்டிசன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம போக்சோ கேஸ்ல 70 வயசுல கிழவன் உள்ள போறான், அவனுக்கு என்ன வயது முதியோர் என்ன ஏஜ்டு சிட்டிசன் சொல்லி என்ன இதை குறைக்கவா செய்யறாங்க பனிஷ்மெண்ட்ட? பண்ணது தப்பு, என்ன வயசோ என்ன தகுதியோ தராதரமோ ஒரு குற்றவாளி தான். அதனால நிகிதா அம்மாவுக்கும் தகுந்த தண்டனை நிகிதா மாதிரியே கிடைக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். ஓகே மேடம், இன்னும் இந்த வழக்கு வந்து 20ஆம் தேதிக்குள்ள எந்தெந்த அளவுக்கு உச்சத்தை தொடுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி மேடம். நன்றி சார்.